நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த மேல்கூடலூர் பகுதியில் உள்ள கோக்கல் என்ற பகுதியில் வந்து நிலத்தடியில் வந்து நீர் வந்த காரணத்தினால் வந்து பல இடங்களில் வந்து விரிசல் ஏற்பட்டது. இந்த விரிசல்னால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்தில் உள்ள பல வீடுகள் வந்து விரிசல் ஏற்பட்டது. இதனால் வந்து அவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் வந்து மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அமைச்சர்கள் அந்த பகுதிக்கு சென்று இந்த விரிசல் எவ்வாறு ஏற்பட்டது என்று முதல் கட்ட விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பகுதிக்கு அருகே வந்து அரசு மருத்துவமனை வந்து கட்டி வருகின்றனர். அந்த மக்கள் என்ன புகார் கூறுறாங்கன்னா, அந்த அரசு மருத்துவமனைக்கு கட்டுவதற்கான பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும், அந்த பணிகளுக்காக அந்த பகுதியில் உள்ள மண்களை வந்து அகற்றும் பொழுது, அதாவது JCB மூலியமாக அந்த மண்களை அகற்றும் பொழுது இந்த விரிசல் ஏற்பட்டுள்ளது என்று புகார் தெரிவித்தனர். எனவே பாத்தீங்கன்னாக்க நாளை காலை வந்து அந்த பகுதிக்கு வந்து புவியியல் துறை வந்து அந்த பகுதிக்கு வருவதாக தகவல் தெரிவித்தனர். மேலும் வந்து அங்க வந்து அந்த விரிசல் வந்து எதனால் ஏற்பட்டுள்ளது, அந்த விரிசலுக்குரிய காரணம் என்று பதிவேடு கூறினர். என்ன பார்த்தோம்னாக்கா அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வருகின்றன. தற்போது வந்து 2 குடும்பங்கள் வந்து அந்த பகுதியில் முகாமில் தங்கி வைக்கப்பட்டன. மேலும் அந்த பகுதியில் உள்ள குடும்பத்தினர் வந்து அவர்களுடைய உறவினர்கள் வீட்டில் வந்து அவர்கள் வந்து தங்கி வருகின்றனர். இதற்கு வந்து உடனடியாக அதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் வந்து வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எனவே பார்த்தோம்னாக்கா அந்த பகுதிக்கு செல்வதற்கே வந்து தற்போது வந்து தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்கள்ல வந்து அந்த மதில் சுவர் இடிந்தும் வீடுகள் வந்து அந்த வீடுகள்ல வந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த வீடுகளில் வந்து பொதுமக்கள் அந்த மக்களை வந்து குடியிருக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளன. எனவே நாளை வந்து அந்த புவியியல் வந்த பிறகு இதற்கு என்ன காரணம் என்று முழுமையாக விவரம் தெரியும் பிரவீன்.